இன்னைக்கு தைப்பூசம் காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் எங்க வீட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு ஒரு 7 அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கறதும் அந்த அபிஷேகத்தினுடைய பலன்களையும் லாங் வீடியோல சொல்றேன். ஒரு 5 மணிக்கெல்லாம் அபிஷேகம் முடிச்சுட்டு இன்னைக்கு எங்க வீட்டு முருகருக்கு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் தான் செஞ்சிருந்தேன். நான் எந்திரிக்கும் போதே ஒரு 3:30க்கெல்லாம் பாப்பாவுமே என் கூட எந்திரிச்சிட்டு அவளும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாமி கும்பிடுறதுக்கு உட்காந்துட்டா. அபிஷேகம் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் தான் ஏத்திருந்தேன். சர்க்கோணம் கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேல வெற்றிலை தீபமும் ஏத்தி எங்க வீட்டு முருகருக்கு தைப்பூசத்துல நல்லபடியா அபிஷேகம் பண்ணி நல்லபடியா மனசுக்கு திருப்தியாவும் சாமி கும்பிட்டாச்சு. என் பொண்ணும் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு சாமி கும்பிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தைப்பூசத்துக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போகணும்னு நினைச்சிருந்தது, போக முடியல. மனசு ஏதோ மாதிரியாவே இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு நான் வீட்டுல முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணது மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது. என்னை விட என் பொண்ணு ரொம்ப ஆர்வமா சாமி கும்பிட்டதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த விளாக் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.